வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். நிகழாண்டில் நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி ரூபாய் 100 கோடியில் இருந்து ரூபாய் 150 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்த நிதி ஒதுக்கீட்டில் 74% அனைத்து மாவட்டங்களுக்கும், 1% ஊரக வளர்ச்சிக்கும், மீதமுள்ள 25% சிறப்பு பணிகளை செயல்படுத்தவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்திய மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தால் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அதனுடைய நாடு, அதன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு நாட்டுக்குத்தான் ஒரு இராணுவம் தேவை. ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தின் கீழ்தான் பாகிஸ்தான் அரசு செயல்பட்டு வருகிறது என தூத்துக்குடியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் எல்லையோர கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் சிறிய ரக பீரங்கிகள் மற்றும் மோட்டார் குண்டுகள் மூலம் அத்துமீறி நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 22 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வானில் தாக்குதல் நடத்தும் ட்ரோன்கள் தென்பட்ட நிலையில் அவற்றை இந்திய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக அழித்ததாக கூறப்படுகின்றன. சிந்தூர் தாக்குதல் மற்றும் அதனை தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்திய இராணுவத்தின் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 5 முக்கிய பயங்கரவாதிகளின் விவரங்கள் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முடாசர் ஹாதியன்ஹாஸ், ஹபீஸ் முகமது ஜமீல், காலித், முகமது அசன் கான், உஸ்தாத் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டிருக்கும் நிலையில் பல மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனையானது அவரது இல்லத்தில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் பரிசீலிக்க தயார் என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக் தார் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர் முடிவெடுக்கும் வாய்ப்பு இந்தியாவிடமே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குபேரா படத்திற்கான தனுஷின் புதிய போஸ்டர் வெளியாகியுள்ளது. நடிகர் தனுஷின் 51வது படத்தை சேகர் கமுலா இயக்கி வருகிறார். இதில் நாகார்ஜுனா பிரதான கதாபாத்திரத்திலும் நாயகியாக ராஷ்மிகாவும் நடிக்கின்றனர். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.